சுவையாலே அசைந்தாடும் நாகம் இசை பாடும் ஒளியாலே அசைந்தாடும் நாகம் இழசூழும் அலைவேவும் ஒளியாகம் ராகம் இசை பாடும் சுவையாலே அசைந்தாடும் நாகம் இழசூழும் அலைவேவும் ஒளியாகும் ராகம் ஆவினங்கள் மகிழும் இசையே கூப்பிடும் துணிகள் இசையே திகழும் இசையே திகழும் இசையே தாலேனோ என தீதிலா அமுத கீதமே தவள போதையால் மதன தோன்றமே என இல்லாத கவையில் ஆடி எங்கும் புகழுறமே கனிந்து நிறைந்து ஓங்காரமா விலகும் நாதம் மரியாதைக்கு மறிய தவசியமடை காமிச்ச பெரியோர்களே, எனதமை தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்களுடைய அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களுடைய மேன்மை உண்டு இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு சக்திவேல் அவருடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்க நன்றியுடைய வணக்கத்தையும் உங்களுடைய பாதார விந்தங்களை சமர்ப்பித்து விட்டு நாங்கள் வந்து பணி தொடர்கின்ற வேளையில் அன்பார்ந்த பெரியவர்களே, வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நிறைய பேர்கள் நிறைய மனிதர்கள் சந்திக்கின்றோம் இல்லைங்களா? அப்படி சந்திக்கின்ற மனிதர்களே தெரிந்தவர்கள் நிறைய பேர், தெரியாதவர்கள் நிறைய பேர், கிழிந்த ஆடையுடன் சில பேர், கிழிந்த மனசோடு சில பேர். மனதில் ஒரு கிழிந்த ஆடையை உடுத்தி ஒருத்தர் வருகிறார் அப்படின்னா அவருடைய வறுமையை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இல்லைங்களா? ஆக அதே நேரத்தில் கிழிந்த மனதோடு எத்தனையோ ஜீவன்கள் இந்த உலகத்தில் நடமாயிட்டா இருக்குது. துரோகம், விடுவிப்பு, அன்பில்லாதது, வெறுப்பு, இப்படி ஏகப்பட்ட துரோகங்களை மனதில் தாங்கிக் கொண்டு கிழிந்த மனதோடு அலையக்கூடிய அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு நம்ம அன்பை காட்டுவோம். ஏன்னா அன்பு என்ற ஒரு சொல்லிலே இந்த உலகம் செயல்படுகிற காரணத்தினாலே அந்த அன்பை நம்ம போட்டி பாடுகையிலே அன்பிலார் எல்லாம் தமக்கு என்ற வள்ளுடைய கருத்தை பாடுகையில் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எழுவோம் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினோ முயற்சிதழ் மெய்வருத்த கூலி தரும் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் கடவுளிலே கருணையையும் பார்க்கலாம், அந்த கருணையிலே கடவுளையும் பார்க்கலாம். கடவுளையே கருணையிலே காணலாம் அந்த கருணையிலே கனவிலையும் காணலாம் அன்னை மனசாட்சியே தேவன் அரசாட்சியே மனதாதியே தேவன் அரசாதியே எழி பல நாளும் ஒரு நாளும் நடைபோடுவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, அந்த தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பலவழி அந்த தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி அந்த வழிகள் தான் நம் வழிகள்
நமக்காக உருவாகலாம். உண்டே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்பு வடிவமாக, இதயமாக, அன்பு வடிவமாக இதயமாக அவளது வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். அவளே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த அன்பை அடிப்படையாக வைத்து இந்த உலகம் இயங்கிக் கொள்கிற பார்க்கையில் வண்ண வண்ண மலர்களும் வாடியேந்த மரங்களும் எண்ணத்தை கொள்ளக்கூடிய எழில் மிகு வனமாக காட்சியெடுப்பது கண்களுக்கு விருந்தாகலாம் இருக்கிறது. நதியாக மக்கள் கொடுக்க நில பனிப்பள்ள கருவன் கால்பட்டு கண்கலங்கி மலை விட்டு குதித்து உயிர் காக்க கூவினால் தாவியினால் அன்று ஒரு நதியாக உருமாறி நன்னிலத்தை அலங்கரித்த சொல்லுகின்ற வகையில் அறுபது வானத்தை பார்க்கையிலே இந்த என்ன உழவனாகப்பட்டவன் சேற்றிலே கால் வைத்துத்தான் யாராக இருந்தாலும் நம்ம சோத்துல கை வைக்க வேண்டிய காரணத்தினாலே அந்த விவசாயி முதுகெலும்பு நாட்டுக்கு இந்த இந்தியன் சொல்லக்கூடிய இந்த உடலுக்கு முதுகெலுங்கமாக இருப்பவன் அந்த விவசாயி. அந்த விவசாயிய அருமை பெருமைகளை போட்டி அவனுடைய பாதத்தை வணங்கி பாடுகிற வேளையிலே கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்துள்ள கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழுமூச்சாதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழக்கம் குணமுடையும் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் எல்லாமே இருக்கு. என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் புகரும் உள்மதிப்பு வெளிநாட்டில் விவசாயி விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையால் கருதாமல் நூறு ஒற்றுமையால் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையா கருதாமை எல்லாரும் ஒற்றுமையா அப்பொறுப்புள்ள பெரியோர்கள் சொல்லபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் இல்லப்படி இருந்திடலா நாட்டில் பல வண்ண கோடி எத்தனையோ கட்சிகளில் என்னப்படி பறக்க வேண்டும் எங்கள் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. விவசாயி விவசாயி கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி.
வாழ்வுக்கும் தொழிலுக்கும் மந்தன செய்வோம். வீணில் உண்டு கழிப்பவரை நிந்தன செய்வோன்ற கருத்தில் நாரதற்குரிய திணைவனம் இதுவேதான். இதுல எல்லோரும் சொந்தமில்லை. காதல் கனிகளாக கட்டழகு மங்கையர்களாக இந்த திணைவனம் நமக்கு காட்சி அளிக்கிறது. அற்புதமான வனம், அருமையாக பூத்து குலுக்கும் மலர்கள், அங்கே பறவை கூட்டம், அந்த பறவைகளோட இறைச்சல், அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையிலே குயில் சத்து தானே. ஆக அந்த குயில் குயிலே குயிலே குயிலக்கா என்று அந்த சப்தத்தை வந்து பாடுகையிலே குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி முன்னே என் சுந்தர செந்தமிழ் பெண்ணே மெல்லிசை பாடடி கண்ணே எழுத்து மொத்த பாசும் பொண்ணே. குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி பெண்ணே என்ன சுந்தர தமிழ் பெண்ணே மெல்லிசை பாடடி கண்ணே இங்கு முத்து முத்து பசு பொண்ணே. குயிலே குயிலே காற்று வந்து மீட்டி விடும் ஆற்றில் பல நூறு ஸ்வரம் கேட்கும் இளம் காதல் வரும் வானமரை ஏறி வரும். காற்று வந்து மீட்டி விடும் ஆற்றில் பல நூறு ஸ்வரம் கேட்கும் இளம் காதல் வரும் வானமரை ஏறி வரும். ஒன்றா ரெண்டா சங்கீதம் சொன்னால் மனம் உண்டாகும். உன்னாரண்டா சங்கீதம் உண்டான் மனம் உண்டாகும். கண்மணி பெண்ணே வந்திடும் முன்னே கண்மணி பெண்ணே பாலடியோ என்னை கொஞ்சம் கேளடியோ இன்று வரை உன்னை விட்டால் என்னுடைய யாரடியோ. குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி மண்ணே சுந்தர தமிழ் பெண்ணே மெல்லிலே பாடடி மண்ணே இங்கு முத்து முத்து பசு பொண்ணே. குயிலே குயிலே ராகம் தட்டி மாலை தட்டி தோளில் தினம் போட்டு வைப்பேன். தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நாலு பொண்ணை கூட்டி வைப்பேன். ராகம் தட்டி பாடி வச்சேன் பேட்டையினை போட்டு வச்சேன் தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே ராகம் ஒண்ணு கேட்டி விட்டேன். பாடும் இசை பாட்டெல்லாம் பாவை குரல் போலேதே. ராகம் தாளம் கேட்டாலே தாளம் சொல்லி தேராது. விட்டு கலந்து சொன்னது என்ன ராகத்திலே சுற்றி விழுந்தேன் மோகத்திலே கண்மணியே உண்மணியே என்பன சொர்க்கத்திலே. குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி பெண்ணே என் சுந்தர தமிழ் கண்ணே கண்ணே என் மொத்த மொத்த பாசம் பொண்ணே குயிலே குயிலே. ஆகவே இனியும் நேரத்தை காத்தனுசரித்து அங்கே ஒரு காவலன் தன்னந்தனியாக உலாவை குறைக்கான். ஆகவே நாம் வந்து இவ்வளவு நேரமாக உள்ளே யாராவது இருக்கிறார்களா, ஏதோ சப்தம் கேட்குமா என்று சற்று ஆராய்ந்து பார்க்க நம்முடைய கடமை என்ற காரணத்தினால உண்மையான குரல் வளம் யார் இவள்? இந்த ஆறாலும் சுயல் பாடக்கூடிய இசைக்கு சொந்தக்கார் யாராக இருக்க முடியும்? இவளை தான் நாம் தேடி வந்த வள்ளி இவளை தான். இதில் எல்லாம் சொன்னவளை காதல் கனிகளாக கட்டழக மங்கையர்களாக இந்த திணைவட்ட உலாவை கொள்கிற இந்த வள்ளியாகப்பட்டவள் இவள் ஆளலும் சோ என்று பாடக்குழு இசை இந்த அளவுக்கு தேனிலும் இனி இசையாக இருக்கிறது. இந்த பெண்ணை நேரில் சேர்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பேரலையாக இருப்பாள். இவருடைய அழகினை அந்த ஆளாம் சேர்ந்த இசையோடு பொருத்தி பாடுகையிலே பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்டு வந்த தென்றல் நம்முடைய இதயத்தை வடி கொடுக்கிற நேரத்தில் அந்த அழகியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனியிலோ தவந்திடும் தென்றல் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பாடி போட்டு வைத்து நீஞ்சலிலே காவலிடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பாதி
மதுரை வீதியிலே வளமரம் தென்றல் மதுரை வீதியிலே வளமரம் தென்றல் இன்ப பாண்டியனார் பைங்கிலியை தேங்கிடும் தென்றல் புதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் காகுழலை நீராட்டி கண்ணிரண்டை தாளாட்டி கால்குளிரி நீராட்டி கங்கையின் பாராட்டி அத்தேனிதழில் முத்தமிட்டு சிரித்திடும் தென்றல் வண்ண தேகமெங்கும் நீரெடுத்து தெளித்திடும் தென்றல் தேகமெங்கும் நீரெடுத்து தெளித்திடும் தென்றல் புதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் கட்டிலே சேர்ந்திருக்கும் காதலர்கள் மேனியிலே கட்டிலே சேர்ந்திருக்கும் காதலர்கள் மேனியிலே கஷ்டமிட்டு பாதை தேடி நடந்திடும் பெண்கள் போக வழி இல்லாமல் வந்த வழி திரும்பிடும் பெண்கள் வழி இல்லாமல் வந்த வழி திரும்பிடும் தென்றல் புதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பாண்டி பூட்டி வைத்த நீந்திலே தமிழிடும் தென்றல் புதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் வான் பறக்கும் அக்கொடியிலே மீன் பறக்கும் மதுரையிலே வான் பறக்கும் குடியிலே மீன் பறக்கும் மதுரையிலே தான் பறந்து ஆட்சி செய்யும் கவிமணித்தல்கள் அது வாய் திறந்த போது வந்த வாலிபத்தல்கள் வாய் திறந்த போது வந்த வாலிபத்தல்கள் புதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல் புதிகை மலை உச்சையிலே புறப்படும் தென்றல் இனியும் நேரத்தை கதை அனுசரித்து அங்கே ஒரு காவலன் தன்னந்தனியாக அங்கங்க லோவிக்குள்ள யார் அந்த காவலன் அந்த காவலன் சதி கொண்ட காரணத்தினாலே ஒரு மானை தேடி செல்வதை உள்ள வழக்குரைத்து போதுவா எங்க போகுது வாங்க எங்க வர நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கேன் யார் நீங்க யார் நீங்க இல்ல என்ன கேக்குறீங்களே எங்க ஓட்டு இடத்துக்கு வந்துட்டு எங்களே பிடிச்சிக்கிட்டு நீங்க கேப்பீங்களா யாருன்னு எதுங்க உங்க இடம் சொல்லுங்க பாப்போம் இதான் எங்க இடம் இது உங்க இடம் ஆமா எப்படி சொல்றீங்க நாங்க இருக்கிறோம்ல அதான் உங்களுக்கு முன்னாலே நாங்க வந்துட்டோம் அந்த இடத்துக்கு ஆக முன்னாடி வந்துட்டா உங்க இடம் ஆமா பின்னால வரவங்க சொந்தம் அப்படியா உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு எது சொந்த இடம் தெரியுமா எது எவ்வளவு சம்பாதிக்கலாம் பிறக்கும் பொழுது வெறும் வெற்று உடம்பா தான் வர்றான் முண்டா இல்லைங்களா ஆமா. ஆடை இன்றி பிறக்கிறோம் ஆமா. நம்மள முதல்ல குளிப்பாட்டுறது யாரு தாயா இல்ல தகப்பனா இல்ல. யாரோ ஒரு பெண் ஒரு செவிலி பெண் நம்முடைய குளிப்பாட்டம் ஆமா. சரி அப்ப போய் சேரும் பொழுது நம்முடைய உடல்ல எந்த ஆடை இருப்பது கிடைப்பது ஒண்ணும் இல்ல. அப்ப குளிப்பாட்டுறது யாரு யாரோ ஒரு மனிதன் ஆமா. ஆக பிறக்கும் போது நம்ம எதுவும் கொண்டு வர கிடையாது இல்ல. போய் சேரும் போது எதுவும் கொண்டு போற கிடையாது ஆக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட சிறிது காலம் தானே வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கை என்ன உன்னுடையது என்னுடைய என்ன பிரிச்சு என்ன பேசுறீங்க நம்மடம் பொதுவானது நம்மடம். எல்லாம் நமது ஆமா. அப்படி சொல்லுங்க என்னுடைய பெயர் கந்த வேடுவன் சரி தந்தை பரம வேடுவன் ஓஹோ தாய் பார்வதி வேடச்சி சரி. இங்க பாருங்க வேட்டையின் காரணமாக இன்று அதிகாலையிலே எழுந்து வந்தேன் அதிகாலையிலேயே அதிகாலையிலே வயசுல 4 மணிக்கு மேல தான் கிளம்பிப்பியா 4 மணி அதிகாலை தானே ஆமா ஆமா அதிகாலை தானே ஆமா. ஆமா அதான் உண்மையை சொல்றேன் நான் ஒரு ஆள் இல்லைங்களா ஆகவே அழகிய மான பார்த்தேன் ஏன்னா பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது போஜனம்டா பொரியடலையும் கிடைக்காது பொட்டுக்கடலையும் கிடைக்காது பொய் சரி. சொல்லவே கூடாது போய் சொல்லக்கூடாது ஆமா. உண்மையை பேசுறேன் உண்மைதான். இப்ப நான் உண்மையை பேசுறேன் நான் ஒரு மானை பார்த்தேன் என் பேர் வீரத்தேவன்
யாரு? என் பேரு. நீங்க ஆமா. வீரத்தேவன். ஆமா. சரி, மகிழ்ச்சி. எங்க அப்பா பேரு நம்பி தலைவன். நம்பி? ஆமா. யார நம்பி? எங்க அப்பா எங்களை நம்பி, நாங்க அவரை நம்பி. ஒருத்தர் நம்பி, நம்மள நம்பி நாடக அமைப்பாளர் இங்க இருக்காரு. சரி, இருக்கட்டும். அவரை நம்பி கிராமத்துக்காரங்க ஒப்படைச்சிருக்காங்க. கிராமத்துக்காரங்க நம்பி நம்ம இல்லைங்களா? சரிங்க. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆமா. சரிங்க. அண்ணன் தம்பி 7 பேரு. 7 பேரு. கூட பிறக்காத பெண்மகள் ஒண்ணு, அது எங்க தங்கச்சி. உங்க தங்கச்சியா? பிள்ளையா? பேரு வள்ளி. எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியுதா இல்லையா? நல்லா பாருங்க. என்னுடைய அம்மா சொன்னாங்க அன்னைக்கு. என்ன சொன்னாங்க? அப்பா கந்தா, நீ வேட்டைக்கு போற. சரி. நீ போகக்கூடிய இடம் குறிஞ்சி. அந்த குறிஞ்சியில நமக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. இந்த இடம் தான். இதானா? ஆமா. என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்காருங்க. யாரு? அவர்தான் நீங்க சொன்ன நம்பி மன்னன். ஓஹோ. நம்பி தலைவன், குறிஞ்சி தலைவன். அப்ப மச்சான் நீங்க வாங்க. நான் தேடுந்த மான் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க கதை விடும் போதே நினைச்சேன். நான் தேடு மான் கிடையாது. எங்க பழக்கமும் பட்டை அடிக்கிற பழக்கம் தான். சரி. நீங்களும் பட்டை அடிச்சிருக்கீங்க. சரி. பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிந்திருக்கீங்க. அப்ப நீங்க மான் என்று சொன்னதெல்லாம் பொய். மானெல்லாம் கிடையாதுங்க. நீங்க தேடி வந்தது உங்களுடைய தங்கச்சி வள்ளி தாங்க தேடி வந்த. மச்சான், மலையேறி போனாலும் மாமா மச்சின உதவி தேவன் இருக்கா? எதுக்கு அங்க இருந்து உருட்டி விடுறதுக்கா? இல்ல. சரி. விழுக போற நேரத்துல கைய பிடிச்சி இழுத்து எப்படியாவது காப்பாத்தன. தோள் கொடுப்பான் தோழன். ஆமா. அதனால சரி, ஒருவருக்கு இருவர் உள்ள இருக்காங்க. 2 பெண்கள். தாக்கல நீங்க உள்ள விடுங்க. உள்ள போய் பாக்குறேன். வந்தாலும் விடாம. யார் வந்தாலும் சரி பாத்துக்கலாம். அதிகாலை பொழுது புதுவார் மலைப்பைய குரமான்களே பொறுமான் வெக்கடியோ நீங்களே மலைக்கு தப்பிய மான்களே மங்கள் கடிய நீங்களே மலைப்பைய குரமான்களே பொறுமான் வெக்கடியோ நீங்களே சிலப்பே எனக்கு கடிதப்பைய சிலப்பே எனக்கு கடிதப்பைய சித்த தன்னமாய் தத்தி மலைப்பைய குரமான்களே பொறுமான் வெக்கடியோ. மானை தேடி வந்திருக்காருமா. மானை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். ஐயா மச்சான் மன்னாரு, உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு, உங்க அப்பா என்ன சொன்னாரு? இந்த ஆட்டத்துக்கு வாத்தியார் ஐயா மச்சான் மன்னாரு, உங்க பாக்கையில இன்னும் ஒரு அழகான ஒரு பெண்ணா இருக்கிற அந்த பெண்ணை பாக்கையில மனசுல எப்படி தோணுது தெரியுமா? அடேங்க அப்பா, எங்க போனாலும் ஒன்ன தேடி ஆசை பின்னால போகும். எங்க போனாலும் ஒன்ன தேடி ஆசை பின்னால போகும். என் முன்னாலே நீ வந்தாலே உன் கண்ணோரம் காதல் தோணும். காணாதத கண்ணே நடி கண்ணேய முன்னால வாமா வச்ச பார்வை தீராதடி மச்சம்பூரி மாறாதடி தேவியே தந்தனம் பூசவா. வெத்தலம் அடிச்சு இப்பத்தாரே அவியா, வெத்தலம் அடிச்சு இப்பத்தாரே மத்தத வெளியே சொல்ல மாட்டேன். வெத்தலம் அடிச்சு இப்பத்தாரே மத்தத வெளியே சொல்ல மாட்டேன். பச்சை பார்வை தீராதடி மச்சம்பூரி மாறாதடி. வாழ தொப்புக்குள்ள வாலிபத்தை காத்தடிக்குது, வாலிபத்தை காத்தடிக்குது. அது மாத்திர ஒத்துக்கிறமா, நாங்க உங்களை தொட்டா மட்டும் ஒத்துக்கிறமா. ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா காதல் கீதல் பண்ணாதே அப்பப்பா. போனது ஓஹோ,
உங்க பொழப்பு என்னாகுங்க விட்டடு தம்பி தம்பி இத்தனை பேரு அது மாத்திரம் ஒத்துக்குருமா சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து அது மாத்திரம் ஏய் என்னை எப்படி குத்துனாரு உட்கார வச்சு இல்லவே உட்காந்து யோசிப்பாங்கல்லா எல்லாம் யோசிச்சுட்டு உட்காருவாங்கல்லா உட்காந்து யோசிப்பாங்கடா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்கடா ஐயோ ஐயோ ஏய் போச்சு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கப்பா திருவாதிருக்காரு வீடியோ ஓடுது எப்ப ஏய் வேடு ஒரு ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்க என்ன நீங்க என்ன செய்ய தெரியுமா பேசிக்கிட்டு இருங்க அரைக்கு ஒரு முக்கியமான முனியாண்டி முக்கியமான வேலை இந்த புள்ள என்னையா என்ன காஞ்ச மாடு கம்மங்குளையில புகுந்த மாதிரி எப்பா சரிங்க இத உட்கார வச்சு குத்துறீங்கள ஆமா இது நீங்க தேடி வந்த ஆள் இல்ல என்ன சொல்றீங்க இது உங்களுக்கு தங்கை மறை என் தங்கச்சியா இதுக்கு அதே பரவாயில்ல சரிங்க மாப்பிள்ள உங்களை சந்திச்சிட்டேன் ஆமா என்னுடைய தங்கச்சி சந்திச்சிட்டேன் ஆமா. இங்க பாத்தீங்கன்னா முகச்சாடி பார்த்தா ஒரே ஒரே மாதிரி ஒரே மாதிரி தங்கை. மூக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா என் மூக்க பாரு அந்த மூக்க பாரு அடுத்த காவல் என் தங்கை கூப்பிடுங்க தங்கச்சி திருவாக வந்திருக்கும் சித்திர பெண்ணே நீ திருடி கொண்டு போவதுன்னா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே ஒரு மாசம் மனமுடிப்பும் பொறுத்திரே கண்ணா அப்ப பூர்வயத்தில் நாம் வருவோம் ஒன்னா மாலைய தொட்டமே ஜாலைய தொட்டமே மேலைய தொட்டாண்டி அடலில் அண்டில குண்டில குண்டில வெக்கத்து விட்டாண்டி அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா அத்தானின் முத்தம் நான் கூடவா அம்மாடி வெச்ச பெண்ணாயி சும்மா ஒரு திருவாக வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே எடுத்து எடுத்து குடிக்க எடுத்து எடுத்து அடுத்து அடுத்து நாளை நடந்து இனிக்க இனிக்க நினப்பு ஆய் இரவு பகலும் துடிச்சு ஆய் இனிக்க இனிக்க நினப்பு ஆஹா இரவு பகலும் துடிச்சு படுத்து படுத்து புரண்ட நான் விட்டல வெட்டில கொட்டில கொட்டில உருவச்சி கட்டாடி இந்த பொம்பள ஓட்டம் இடத்துல வந்து இன்று கட்டாடி அம்மாடி பூ போனவா அதையோடு நான் பேசவா மாறி விட்ட பெண்ணாகி சும்மா வருமா சொற்கொள்ளோகம் ஏழு வாக்கள் இருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே சிரிக்க மறந்த முறுத்தி செடிகள் வெடித்த முறுத்தி அடுத்து நடக்க வாழ நினைச்சு வாழ நினைக்க தெரிந்த மனசு ஆய் ரசிக்க தெரிந்த வயசு ஆய் நினைக்க தெரிந்த மனசு ரசிக்க தெரிந்த வயசு பழக்க சுகத்தை நினைச்சு தானே வெட்டில வெட்டில குட்டில கொட்டில உருவசி கட்டாடி இந்த பொம்பள மோட்ட மந்திரத்தில் இந்த இந்திர கட்டாடி பூ போனவா அதையோடு பாய் பேசவா அம்மாடி வெட்ட பெண்ணாகி சும்மா வருமா சொற்கொள்ளோகம் தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே
விலகும் நேத்தலாம் தங்கை அழைத்த காரணம் ஆமா அடேங்கப்பா வீர தேவை அவன் உன்னுடைய அந்த அந்த துண்டு கட்டி இருக்க பத்தியா அந்த சிறப்பே சிறப்பு தானே நான் இன்னும் உடம்ப முறுக்கி காட்டு என்ன என்ன பத்தால அவ்வளோ இருக்கட்டும் ஆமா என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க தங்கச்சி வேடுவர் மானை தேடி நம்மிடத்துக்கு வந்திருக்கின்றார் அப்படியா நான் மானு வல்லை என்று தெரிவித்தேன் சரி அவர் அதை ஏற்க மறுத்து விட்டார் ஓ என்ன செந்தமிழ விளையாடுற என்ன விஷயம் இடத்துக்கு தலைவி யார் என்று என்னிடம் கேட்டறிந்தார் நீ என்ன வைரமுத்தா அப்படி செந்தமிழ புலங்குறீங்க இடத்துக்கு தலைவி யார் என்று அரே சாமி நம்ம குலத்தையே மறந்துட்டே சாமி பசிக்குது சோரே சோரே பழைய சோரே பழைய சோரே கிடைக்கும் அதனால மானு வல்லை என்று நான் சொன்னேன் அவர் அதை கேட்கவில்லை இடத்துக்கு தலைவி யார் என்று என்னிடம் கேட்டார் சரி உடனடியாக தெரிவித்தேன் என் தங்கை வள்ளி என்று ஓஹோ உடனே உங்களை பார்க்க வேண்டும் என்று இவர் காவலோடு எங்கே அவர் ஆளாவே காணாமே ஆளை பார்த்தாலே தெரிகின்றது பல வீரர்கள் சேர்ந்து ஒரு ஆளாக தர்றாரு பல வீரர்கள் 10 வீரர்கள் சேர்ந்தால் எப்படி இருப்பார்களோ அந்த ஒரு ஆள் போதுங்க மேடையில் நிறைச்சு போட்டார் பார்த்தீங்களா அப்படித்தான் இருக்கணும் வேடுவர்னா அப்படித்தான் இருக்கணும் நல்ல பொருத்தம் நல்ல அழகு நல்ல உயரம் எல்லாமே சரி பொருத்தம் தான் ஒரு வேஷம் பொருத்த வேண்டும் வேண்டாம் ஒரு மனிதனுக்கு கலைவாணி தங்க வேண்டும் சரியா நிறையா தங்கியிருக்காங்க அப்படியா சரி இருக்கட்டும் உள்ள வந்து பேசிக்கிறேன் இனப்பற்று மொழிப்பற்று ஜாதி பற்று சன்னியாசிக்க வேணும் இனப்பற்று மொழிப்பற்று ஜாதி பற்று இனத்தில் ஒரு மாட்டுக்கு கொம்படிந்தா அது குலத்துக்கே கேடு அப்படின்னா அந்த மாதிரியா நாம் என்றால் உதடு ஒட்டும் நான் என்றால் உதடு ஒட்டாது நீங்கள் நம் வேடுவர் அப்படி சேர்த்து பேசியிருக்கேன் எதுக்கு வந்திருக்கிறேங்க என்ன காரணம் எடுத்து சொல்லுங்க முடிந்தால் உதவி செய்கிறேன் நாங்கள் போய் உள்ள அந்த தேனும் தினமாவும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்க வேலையை பார்க்கணுமா தங்கை தங்கை குலத்தின் குல விளக்காய் திகழ்கின்ற குலமகளே என்னுடைய குறிக்கோள் ஒன்று உள்ளபடியே நாரதுடைய கதைக்கு அப்பாற்பட்டு நான் பேசணும்டா என்னுடைய ஊர் உங்களுடைய ஊரும் பக்கம் பக்கம் தான் மேலூர் பகுதியில் எனக்கு உங்களுடைய ஊரும் பக்கம் பக்கம் ஊர் தான் வள்ளி திரும்ப நாடகம்னாலே அது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல மாணவர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் மேதை ஐயா சேதுராமன் ஐயா செட்டியார் தான் எனக்கு அப்பா தான் அவங்களுக்கு அப்பா தான் எனக்கு ஒரு அப்பா தான் என்ற அவங்களுடைய கலை பாரம்பரியத்தை நிறைய பேருக்கு அவங்க எல்லாரும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பாப்பானுக்கு பூணூல் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க கருவாட்டு கடைக்கு மீன் கடைக்கு விளம்பரம் தேவையில்லை இல்லைங்களா அது போலவே இப்படிப்பட்ட உயர்வான மனிதர்களை உயர்வான அந்த கதாபாத்திரத்தோடு பொருந்தி பார்க்கின்ற பாக்கியம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது வெகு நாட்களாக இயங்கியது உண்டு அது இன்று கிடைத்திருக்கிறது அது போலவே கண்டேன் மானை கனை தொட்டு பிடிக்கூடிய மானை உள்ள அழகியமான் அற்புதமான மான் ஓவியமான மான் இப்படிப்பட்ட மானை பார்த்தேன் மலை உச்சந்து பார்த்தேங்க கீழே வந்ததுமே முதல்ல உங்களுடைய அண்ணா சந்தேன் அண்ணன் என்ன சொன்னார்னா மான் இல்லைன்னு சொல்லுங்க மானை பார்க்கவில்லைன்னு கூறினார் அடுத்த காவலிலே உங்களுடைய தோழியரை பார்த்து கேட்டேன் அவர்கள் மான் இல்லைன்னு கூறாமல் மானை பார்க்கவில்லைன்னு கூறாங்க நிறைவாக இந்த தலைவி என்கிற முறையில் உங்களுடைய முறையான அனுமதி பெற்று என்னுடைய அன்பிற்கினிய மகன் கட்டி அனைத்து வீட்டை கூட்டி போன ஆகவே நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான் அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் கேட்ட பெண்ணாலே என்னுடைய மானை நீங்கள் தருவீர்கள் நம்பிக்கையில் மானே என் மகனே மான்மேல் மையில் கொண்டே நில்லு நில்லு மானே மான்மேல் மையில் கொண்டே நில்லு நில்லு தேனே அடி தேனே உந்தகில் சோழனா சொல்லு சொல்லு மானே மான்மேல் மையில் கொண்டே நில்லு நில்லு தேகமெல்லாம் உண்டாலே தேலாக கொட்டுதடி தேகமெல்லாம் உண்டாலே தேனாக கொட்டுதடி பாகமெல்லாம் தள்ளாலே தாம்பாக கழிக்குதடி மோகத்தால் எல்லை வேறு மேல் மூச்சு வாங்கிடடி கண்ணே அடி கண்ணே எல்லாம் ராசா வெற்ற ரோசா பூவே கண்ணால் சாடி காட்டி விட்டால் வாரே கண்ணே மாட்டே மான்மை மையெல்லாம் நில்லு நில்லு அப்படிப்பட்ட மானை கண்டு மயல் கண்டேன் நல்லா பிடிச்சு தருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு தலைவர் நல்ல பதில் சொல்லுங்க
என்ன பேசுறேன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. மானே மையல் கொண்டே நில்லு நில்லு அப்படின்னா மான தேடி வந்தீங்களா வேற என்ன தேடி வந்தீங்க அந்த நீங்க? மான சொல்றேன். மான சொன்னா மான பார்த்த இடத்துல சொல்ல வேண்டியதானே. ஆமா. ஏன் நீங்க பிடிக்கல? மான் நின்றுக்கிட்டு இருக்குங்க. மான் நின்றுகிட்டு இருக்கா? இந்த நின்றுக்கிட்டு என்னுடைய அருகிலே நின்று குடிக்கிறது, மிரண்டு பார்க்கிறது. ஏன்னா பரம்பரையா வேட்டையாடி இருந்தால் அதனுடைய பக்குவம் தெரியும். சரி, என்னைக்கோ நாளைக்கு பஞ்சத்துக்கு வேட்டையாடும் பொழுது அதனுடைய பக்குவம் தெரியாது. உங்களை நான் சொல்ல வரல, உதாரணத்துக்கு சொல்ல வரேன். என்ன காரணம் அப்படின்னா மான் வேகம் மனவேகம் அப்படி இருக்கிறேன். மான் வந்து ஒரு சத்தத்தை கேட்டாலே பாய்ந்து ஓய்ந்து ஓடி வரும். மானே மையல் கொண்டே நில்லு நின்னா எப்படி நிற்கும்? என்னங்க இது என்னமோ சொல்ல கதையாவில் இருக்குது. கேப்பையில் நெய் வெடிதுனா கேப்பாருக்கு எங்கே போச்சிரு மதி அப்படின்னு வாங்க. கேப்பை நெய் வெடிமா, கோப்பையில் தான் நெய் வெடிக்கும். ஆடி காற்றுல அம்மி பறக்கும்னாங்க. ஆடியில் வந்து அம்மியாக பறக்கும், அம்மை ஓடும். அம்மை ஓடும் பொழுது ஆடி அடிக்கிற காற்றுல அந்த அம்மை வந்து குளிர்ந்து பறந்து போயிடுமா. அதான் ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் அப்படின்ட்டாங்க. இப்படி நீங்கள் சொல்கிறத கேட்டால் உலகம் நம்புமா? ஏன் இப்படி பொய் பேசுகிறீங்க? இன பெண்ணுக்கிட்டே நீங்கள் பொய் பேசலாமா? வேணும்னா பார்த்தேன் ஓடிருச்சு. உங்கள் அன்னிமார்கிட்ட சொல்லி மானை ஏதாவது ஒரு மானை பிடிச்சி தர சொல்லுங்க, வேணா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, பொய் பேசாதீங்க. நீங்கள் பொய் பேசலாமா? போய் பேசக்கூடாது, போய் பேச மாட்டேன். அருமையான வார்த்தை தலைவி அவர்களே. முதல்ல நம்ம என்ன வேலை செய்கிறோம், எந்த இடத்துல செய்கிறோம், எதனால் செய்கிறோம், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடலை. எனக்கு தெரியும். அது போலவே எனக்கு தெரியும் என்னுடைய மான் எங்கே இருக்கிறது, அந்த மான் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த மானை எப்படி பிடிக்கணும் நன்னர்த்தம் என்னிடம் இருக்கிறது. எல்லாம் பாருங்க, ஒரு காடு இருக்குங்க. அந்த காட்டில் ஒரு பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு கிளி, ஒரு காக்கா, ரெண்டு அந்த மரத்தில் வசிக்க ரொம்ப காலமாக ரெண்டு நண்பர்கள். ஆனால் கிளி பாருங்க பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். பச்சை கிளி, அந்த மூக்கில் சிவப்பாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்கையில். ஆனால் காக்கா கருப்பாக இருக்கும். பாருங்க, இந்த கிளியாகப்பட்டது தன்னுடைய நண்பன் என்றும் பாராமல் அந்த காக்காயை அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திட்டி தீக்கும். காக்கா நீ என்ன அப்படி இவ்வளோ கருப்பாக இருக்கிய? ஆமாம், நான் என்ன செய்வேன், என் அப்பன் கருப்பு, என் அம்மா கருப்பு, என் பாட்டி கருப்பு, நானும் கருப்பாக இருக்கேன், இருந்தாலும் உன்னுடைய சத்தம் இருக்கேன் கேட்க முடியல காத்துல. இப்படி கேலி பண்ணுமா? எதா எவ்வளவு பேசி என்னத்தை சொல்லி ஏத உரைச்சாலும் கந்தனுக்கு பற்றி எங்கே இருக்குமோ. இந்த மாதிரி அவங்களுக்கு மான் பைத்தியம் பிடிச்சி போச்சு. ஒருத்தருக்கு ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டா அது பைத்தியம், ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டா அது பைத்தியம். ஆனால் மிகப்பெரிய பைத்தியமெல்லாம் நிறையா இருக்குது, சரியா? ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் போகக்கூடாது. அப்படின்னா ஏதாவது மானுக்கு அடையாளம் மங்களச்சனம் இருந்து பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பாப்பா. ஆக நிறைவாக நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், அதனுடைய அங்க அடையாளங்கள் என்ன என்று கேட்டதுனால என்னுடைய மானுடைய அடையாளத்தை சுடைக்க காயாத கானகத்தை நின்று
மேவும் காணாடைதும் நறுதல் தண்டமும் பொண்ணுகும் கமலும் நறுதல் தண்டமும் பொண்ணுகும் கமலும் கலவந்தலில் சொலக்கும் யாதம்மா புறவர்கள் மனையன வரகான குயனிகர் கொள்ளையமேயாத அம்மாள் காண குறவர்கள் மணி உடைய காண கோயில் நின்னது ஒரு தேனும் பாலும் தென்னை மாவோ தேனும் பாலும் தென்னை மாவோ தேனும் பாலும் தென்னை மாவோ தென்பல நல்லொரு பிள்ளர போதுமே யாதம்மா தேனும் பாபும் தினை பாபும் தென்பதனார் ஒரு உள்ளது வானம் தேனும் பாபும் தினை மாபும் தென்பதனார் ஒரு உள்ளது சாயாதே அது சாயாத சாயாத கொம்புருள் இருந்தாலும் அதுதன் தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாத மாள் ஒரு மான் பெற கண்டதுண்டோ ஒரு மாண்பக கழடோ மதுமல் போன நல்மேனி போனல் மதுமல் போன நல்மேனி துளங்கிட போது அழகிய மாண்பக கழடோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ உண்டோ 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 இந்த மானுக்கு உண்டானே அடையாளமே இல்லைங்க. ஏங்க ஆ நான் தேர்ந்த மான் நினைக்கிறீங்களா? அப்புறம் தான் அதான் சந்தேகமாக தான் கேட்குறேன். என்னுடைய பார்வையிலேயே ஆ. உலகத்திலேயே ஆ அழகான பெண் நீங்க தான். யார் என்ன தேடி வந்தீங்களா? உங்களைத்தான் நான் தேடி இவ்வளவு வந்தேன். தைரியம் உங்களுக்கு? என்னுடைய ஆ? உயிர் என்ன என்னுடைய உயிரே? அன்பிற்கு உகந்தவளே. ஐயா, 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 ஐயா. நான் தேடி வந்தது யார் மாலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க. உங்களைத்தான் தேடி வந்தேன். இப்ப எங்க அண்ணனை ஆகவே கூப்பிட்டு பாருங்க. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தே மனே ஒரு பூவெடுத்து எனக்கு மாலையிடு இளநீ தெளித்தே ஒரு கோலமீடு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு விழியை தெளித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே
உடலுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே அவனைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே சித்திரப்பூவில் பாரம்மா நெத்திரை தொலைந்ததே நம்மா பத்தி விரல் அணைக்கத்தானம்மா முத்துரத மனக்கு தானம்மா உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உடலோடு என்ன உயிரும் நிலைத்தது மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் உண்டு போடவா மரத்து நிழல் எடுத்து போவையாக்கி மூடவா கல்லே போது நாடகம் அவிரைவில் அரங்கேறிடும் மரத்து பூவெடுத்து மங்கை உன்னை தேடினேன் ஐயா பாட்ட முடிஞ்சா பொய்யா. ஓடிட்டார பாருங்க ஒய்யானையில ஓட சொன்னீங்கள அண்ணா என்னடா லூசு பையன்கே போயிட்டு என்ன ஏன் அப்படி வரையா தனிங்க கூப்பிட்டீங்களா அவசரமா? அண்ணா அவர் மானையை தேடி பிள்ளையா அப்புறம்? வெண்ணே தேடி வந்திருக்காரு என்ன தைரியம்? கைய பிடிக்க வந்தாரு அதானே. நான் உங்க தங்கச்சி ஆச்சே ஆமா. ஆ. அதான். நீ எதுவும் சொல்லி கொடுத்து போனியா பட்ட தெரியாம எதுவுமே சரி சாமி வணக்கிட்ட சரி சரி. முருகா முருகா முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை தமிழ் முதவளுக்கு உனது உள்ளம் முதல் அடிமை தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை அந்த முதல் வழியிலே இறைவனிலும் முதல் அடிமை சிரித்துக் கொண்டே பிறந்த இறைவனமா நான் தேடிக் கொண்டே இருக்கும் தலைவனமா தெரிந்து கொண்டே எங்கள் இறைவனமா நான் தேடிக் கொண்டே இருக்கும் தலைவனமா முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை தமிழ் முதல்வனுக்கு முதல் அடிமை கருணை விழி வாசு கண்ணழகு அந்த கணித உள்ள வணங்கு கருணை விழி வாசு கண்ணழகு அந்த கணித உள்ள வணங்கு அருமையிலும் அருமை மிகழகு மகிழும் அருமை மிகழகு அந்த ஆயுதமாம் சக்தி மேலழகு வள்ளி உன்னை திருமணம் புரியவில்லை நேரமும் காலமும் நெருங்கினபடியால் வேலனாக வந்து உன்னிடம் விளையாட்டை காட்டியது நானே என்பதை தற்போது உணர்ந்து கொள்வாயா நம்ம ஊருக்காக இப்ப இவ்வளவு நேரம் ரொம்ப கடந்துட்ட நேரத்தை கடந்து இப்ப மாலை மாத்த போறோம் சரியா ஆனா ஒரே ஒரு வரம் உலக மக்கள் எல்லோருமே வள்ளி தெய்வனை என்று அழைக்க வேண்டும் வள்ளி நீ அன்பிற்கு உரியவள் நீ தாரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் கூட தரத்திலே உனக்கு முன்னுரிமை அளித்து இனிமேல் என்னை நாடி வருகிற பக்தர்கள் வள்ளி தெய்வம் அழைப்பார்கள். அது போக இந்த பகுதியில் நல்ல மழை பொழிய வேண்டும், விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும், ஊர் மக்கள் அனைவரும் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்று அன்போடு அருளுகிறேன். சம்மதம் தானே?
இல்ல உங்களுக்கு தெரியுமில்ல அதுக்கான நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் யான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பட்டி பேருக வேணும் பால் பண பொங்க வேணும் பட்டி பேருக வேணும் பால் பண பொங்க வேணும் ஊத்து பேருக வேணும் யான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும் பகவானே துலகு வட்டி பாதார இந்த உலகு ஸ்ரீராம ரூப உலகு நித்திய ஜெய மங்களம் நடன தியாக ராஜா ராஜ உலகு ஸ்ரீராம ரூப உலகு நித்திய ஜெய மங்களம் மங்களம் டிடி சங்கராசாமி நாம வாழ்க வாழ்க இதுவரை எங்களது நாடகத்தை கண்டுகளித்த நாடகா கல ரஷ்ய பெருமக்கள்